அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல லவ்வின் டைம்ல சைனீஸ் டிராமாவோட கண்டினியூ தான் பார்க்க போறோம். டைம்லைன் ஜானதால யூஜியாவும் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணிருப்பாங்க. அதுக்கு அப்புறம் என்ன நடக்குது இந்த வீடியோல பாப்போம். காத்தலம் மறைஞ்சு போறாங்க. அத பார்த்துட்டு அதிர்ச்சி 2021ல ஜியாவை காட்டுறாங்க. அவங்க ஆபீஸ்ல ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு. அந்த மீட்டிங்ல உட்கார்ந்துட்டு ஈய பத்தி தான் இன்டர்நெட்ல சர்ச் பண்ணி பார்க்கறாங்க. ஒரு ஈய வந்து ஃபேமஸான அட்வொகேட் தெரியும். ஒருவேளை அவன் சொன்ன மாதிரி தனக்கு தான் மென்டலி ப்ராப்ளம். ஆனா அந்த ரிசல்ட்ல ஜியாவுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இல்ல ரிப்போர்ட் வந்திருக்கு. ஒரு சூப்பர் மார்க்கெட் வர வழியில ஒரு ஷாப்பை பார்க்கறாங்க. அங்க ஒரு சூப்பர் மார்க்கெட் ரெனோவேஷன் ஒர்க் தான் போயிட்டு இருக்கு. நேற்று வந்தது ஒருவேளை பியா கூட இருக்குமோ அதை விரட்டுறதுக்காக ட்ரை பண்றாங்க. அப்பதான் ஆபீஸ்ல இருந்து பியா வந்து ஜியாவோட ஃப்ரெண்ட் கால் பண்ணி இன்னைக்கு நீ தர வேண்டிய ஹார்ட் டிரைவ் தராம போனதால அதை எடுத்துட்டு வந்து கொடுன்னு சொல்ல ஜியா அந்த ஹார்ட் டிரைவ் கொடுக்க ஆபீஸ்க்கு போறாங்க. இப்ப 2022ல இருக்க கீயை தான் காட்டுறாங்க. லான் அவர் கண்ணு முன்னாடியே மறைஞ்சு போனது அவங்க வருஷம் 2021 சொன்னது. இது எல்லாமே ஈக்கு அதிகமான சந்தேகத்தை ஏற்படுத்தவும் டைம் டிராவல் ஸ்பேஸ் பத்தி சம்பந்தப்பட்ட புக்கெல்லாம் வாங்கி படிக்க ஆரம்பிக்கிறான். அப்ப அவன் கண்ணு முன்னாடியே டைம் மெர்ஜ் ஆக ஆரம்பிக்குது. அப்பதான் ஈயும் உடனே கடிகாரத்தை பார்த்தா அதுல நேரம் 10:06 காட்டுது. அவனோட பொருளும் லானோட பொருளும் ஒன்னு சேர ஆரம்பிக்குது. ஈ அந்த வீடு மொத்தத்தையும் மறுபடியும் பார்க்க அவங்க ஈய ஒரு பேய் நினைச்சு துரத்த ட்ரை பண்ணது. அதுக்கப்புறம் லான் டாக்டரை மீட் பண்ண ரிப்போர்ட் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்க அங்க லானோட ஒரு டைரியும் கிடைக்கும். அதுல செப்டம்பர் வரைக்கும் எழுதி இருக்கும். அந்த டைரியை பார்த்துட்டு ஈயும் ஒரு பேப்பர் எடுத்துட்டு நான் பேய பூதமையில ஒரு மனுஷன் தான் என்னை பத்தி நீ இன்டர்நெட்ல சர்ச் பண்ணி பார்க்கலாம் அவனோட பேரையும் எழுதி விட்டவோம். அப்பதான் லான் தன்னோட ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வராங்க. டோர் ஓபன் பண்ண ட்ரை பண்ணான். அவங்களால அது முடியல. மறுபடியும் அந்த ஈ தான் உள்ள டோரை லாக் பண்ணிக்கிட்டான்னு நினைக்க கதவு திறக்க முடியாம வெளியிலேயே உட்கார்ந்துடுவாங்க. இப்ப ஈ வீட்டுக்குள்ள இருக்கும்போது மறுபடியும் எல்லாம் பழைய நிலைமைக்கு மாற டைமை நோட் பண்றான். 10:52. அப்ப ஈ எழுதி வச்ச பேப்பரும் கீழே விழுது. இங்க நடக்கிற விஷயத்தெல்லாம் வச்சு சில விஷயங்களையும் கண்டுபிடிக்கிறான். தினமும் 10:06 இருந்து 10:52 ஒரு குறிப்பிட்ட நேரம் மட்டும் இந்த வீட்டுல 2 காலகட்டமும் மெர்ஜ் ஆகுது. அதுக்கப்புறம் 2 காலகட்டத்தை சேர்ந்த பொருள் எதுவுமே அந்த காலத்துக்கு திருப்பி வந்துடும். எந்த ஒரு பொருள் இங்க இருந்து கடந்த காலத்துக்கோ இல்ல கடந்த காலத்துல எதிர்கால இருக்காதுன்னு கண்டுபிடிக்க இப்ப வெளியில தூங்கிட்டு இருந்த லேனை தான் காட்டுறாங்க. அந்த கீழ் வீட்டு பாட்டிமா படிக்கட்டை சுத்தம் பண்ணிட்டே வந்துட்டு இருக்க அவங்க சத்தம் கேட்டு முழிச்ச லேன் அந்த பாட்டிமா கண்ணில் பட்டா திட்ட போறாங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் டோரை ஓபன் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா இந்த தடவை டோர் ஓபன் ஆகுது. உடனே உள்ள போகவும் கட் பண்ணா 2022 இருக்க ஈய தான் காட்டுறாங்க. அவன் கண்டினியூஸா ஸ்பேஸ் டைம் சம்பந்தப்பட்ட புக்கெல்லாம் வாங்கி படிச்சிட்டு இருக்கான். ஜூன் அதெல்லாம் பார்த்துட்டு எதுக்காக இதெல்லாம் படிக்கிறேன்னு கேட்கவும் கீழவும் வீடு மெர்ஜ் ஆகிறத பத்தியும் டைம் டிராவலை பத்தியும் இந்த வீடு ஒரு குறிப்பிட்ட டைம்ல மெர்ஜ் ஆகுதுன்னு அவருக்கு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்றான். ஆனா ஈக்கு அது மேல நம்பிக்கை இல்ல. அது கீயும் அந்த பொண்ணோட பேரை லான் தானோ இன்டர்நெட்ல செக் பண்ணி பாருன்னு சொல்ல ஜூன் அந்த பேர்ல சர்ச் பண்ணி பார்த்து லானோட ப்ரொஃபைல கண்டுபிடிச்சு காட்டுறான். ஈயும் இதுதான் அந்த பொண்ணுன்னு சொல்ல அவங்க ப்ரொஃபைல்ல உள்ள எல்லா போட்டோவும் பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் சில மாசத்துக்கு முன்னாடி ஈ வேலை பார்த்த கம்பெனிக்கு லான் வந்திருப்பாங்க. அந்த போட்டோவும் அதுல இருக்க ஈ லானை பார்த்து ஞாபகம் வருது. அந்த டைம்ல ஈ அவன் கம்பெனில வேலை பார்த்துட்டு இருந்த டைம் தவறுதலா லான் மேல மோதிட்டு மன்னிப்பு கேட்டு அங்க இருந்து லான் போயிருப்பாங்க. அந்த விஷயம் ஞாபகம் வர அப்ப சடனா அந்த போட்டோவோட டைரக்ஷன் சேஞ்ச் ஆகுது. ஈக்கு சில புது நினைவுகளும் வர ஆரம்பிக்குது. போன டைம் லைன்ல இவங்க 2 பேருக்கு யாருன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாது. ஆனா டைம் லைன் மெர்ஜ் ஆகிற ப்ராப்ளமால லானுக்கு ஈயே தெரிஞ்சிருக்கும். கடந்த காலத்துல இருக்க ஈக்கு தான் லானை தெரிஞ்சிருக்காது. மறுபடியும் அதே மாதிரி லான் ஈ மேல மோதிருக்கவும் மன்னிப்பு கேட்காம திட்டிட்டு நீ ஒரு திருடன் சண்டை போட்டு போயிருப்பாங்க. ஆனா கடந்த காலத்தை சேர்ந்த ஈக்கு லான் யாருன்னு தெரியாதால இந்த பொண்ணு வேற யாரும் நினைச்சு பேசுறதா புரியாம இருந்திருப்பான். இப்ப பிரசன்ட்ல இந்த 2 டைம் லைன்லயுமே நடந்த விஷயங்கள் 2 மெமரிஸா ஈக்கு வர அவன் பயந்து போறான். கட் பண்ணா நைட் டைம் ஆகுது. சண்டை போடுற மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு இங்க நடக்கிற விஷயத்தை எப்படியாவது அந்த லானுக்கு புரிய வைக்கணும்னு 10:06 உடனே அவன் வீடியோ ரெக்கார்டர் ஆன் பண்றான். அந்த வீடு மெர்ஜ் ஆகிறத ரெக்கார்ட் பண்ணிக்கிறான். அப்ப பின்னாடி இருந்து லான் வேகமா வந்து அவன் தலையில பேனை வச்சு பயங்கரமா அடிக்கிறாங்க. நல்ல வேலை ஹெல்மெட் மாட்டனால ஈ தப்பிச்சான். அதோட ஈக்கு சில பாஸ் மெமரி வந்திருக்குமே அதெல்லாம் 2021 இன்னைக்கு தான் லானுக்கு நடந்திருக்கும். அவங்களும் தன்னை யாருன்னு தெரியாத மாதிரி காட்டிக்கிட்டதுக்காக ஈ மேல அந்த பேன் எல்லாம் தூக்கி போட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஈயும் அந்த பேனை பிடிச்சிடுவான். அப்ப லான் அவங்க காலை நீட்டி அடிக்க போக பேனை வச்சு அதை தடுத்துடுவான். அதனால லானோட காலில் தான் அடிப்படவும் அவங்க வழியில துடிக்கிறாங்க. இதான் கரெக்டான டைம்னு ஈயும் அவன் படிச்ச புக்கெல்லாம் காட்டி டைம் லைன் மெர்ஜ் ஆகிறத பத்தியும் அதை நிரூபிக்க அவன் எடுத்த வீடியோ ஃபுட்டேஜையும் காட்டி நிரூபிக்கவும் லான் இப்பதான் ஈ சொல்றது கொஞ்சம் கொஞ்சமா நம்ப ஆரம்பிக்கிறாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு சின்னதா டவுட் இருக்கு. நேத்து தன்னால இந்த வீட்டுக்குள்ள வர முடியலன்னு சொல்லவும் ஈயும் அதெல்லாம் கேட்ட ஈயும் என் கெஸ் மட்டும் கரெக்டா இருந்தா ஒருவேளை இந்த 2 வீடுமே மெர்ஜ் ஆகாம இருக்கலாம். பாஸ்ட்ல இருக்கிற ஒன்னால இந்த வீட்டுக்குள்ள வர முடியலனா பாஸ்ட்ல இருந்து எல்லா பொருளுமே பிரசன்ட்டுக்கு வந்திருக்கணும். அப்ப இந்த வீடு என்னோட தான் சொல்ல லான் அதை ஏத்துக்க முடியாதுன்னு சொல்றாங்க. அதை நான் நிரூபிக்கிறதா சொல்லிட்டு நீ கடந்த காலத்துல தானே இங்க வந்திருக்க என்னால இதை நிரூபிக்க முடியும்னு லான் அங்க இருந்து பக்கத்துல இருக்க ஒரு சூப்பர் மார்க்கெட்டை கூட்டிட்டு வந்து நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இந்த சூப்பர் மார்க்கெட்டை ரீசெண்டா தான் ஓபன் பண்ணிருக்காங்க. உன் காலகட்டத்துல இது ஓபன் ஆக வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல லான் ஆச்சரியமா இருக்கு. அவங்க டைம் லைன்ல இந்த சூப்பர் மார்க்கெட்ல ரெனோவேஷன் ஒர்க் தான் நடந்துட்டு இருக்கு. ஆனா ஃபியூச்சர்ல அந்த சூப்பர் மார்க்கெட்டை ஓபன் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த சூப்பர் மார்க்கெட்ல வந்து அவங்க பிடிச்ச டிஷ் எல்லாம் வாங்கிட்டு மொபைல் எடுத்து பே பண்ண போலாம். சிக்னல் கிடைக்கல. இங்க உன் போனுக்கு அவங்களோட பர்ஸ்ல அந்த பணத்தை எடுத்து கொடுக்க அதேமான உபயோக பிடிக்குமான அந்த பில்ல வாங்கி கொடுக்க அதுல 2020 அங்க உள்ள எனக்கு உனக்கு எந்த ஒரு சம்மந்தமும் இல்ல. அவங்க டைம் டிராவல் பத்தியோ டைம் மெர்ஜ் ஆகிறத பத்தி எதுவும் தெரியாது. நார்மல் டைம்ல நீ மேல மோதிட்டு மன்னிப்பு கேட்டு போயிட்ட. ஆனா இப்போ உனக்கு என்ன தெரிஞ்சதால நீ என்கிட்ட சண்டை போட்டிருக்க. அதனால டைம் லைன்ல ப்ராப்ளம் வரவும் அந்த புது மெமரிஸ் எனக்கு அப்டேட் ஆகி அங்க உள்ள எனக்கு உனக்கு எந்த ஒரு சம்மந்தமும் இல்ல. நீ சொல்லுங்க இப்ப விண்டர் சீசன்
என்கிறதால ஜியா கிட்ட கோட் இல்ல, ஈயாவோட கோட்டை கொடுக்கவும் இந்த கோட் உனக்கு வேணாம் எனக்கு வேணாம், ஏன்னா நீ இன்னும் 5 நிமிஷம் தான் இங்க இருக்க போற, அதுக்குள்ள நீ ஃபர்ஸ்ட் முதல்ல வீட்டுக்கு போயிடு, கூட இருக்கிற வரைக்கும் எனக்கு தான் பிரச்சனை. ஜியா அதனால உனக்கு என்ன பிரச்சனை கேட்கவும் ஜியாவோட கையை பிடிச்சு அவனோட தலையை தொட்டு காட்டுறான். அந்த இடத்துல நீங்க இருக்க இங்க மட்டும் இல்ல, இவங்க உடம்புல பல இடத்துல அடிபட்டு அப்ப மழை பெய்யவும் அவங்க 2 பேரும் வேகமா வீட்டுக்கு போறாங்க. மழையில் நினைய கூடாது, மழையில் நினைய கூடாதுன்னு பக்கத்துல இருக்கிற இடத்துல நிக்க போக திரும்பி பார்த்தா அங்க ஜியா இல்ல. மணி 10:50 அதுக்குள்ள டைம் அவங்க டைம்லயே போயிடுவாங்க. அதோட ஈயோட கோட்டம் மழை பெய்ய வீட்டுக்கு வரவும் ஜீராங் கால் வருது. அதை அட்டாக் பண்ணி பேசினா நடந்த ப்ராப்ளம்க்கெல்லாம் நான் தான் காரணம், என்னதான் உனக்கு கெட்ட பேரு. ஜீராங் நீ என்ன பத்தி கவலைப்படாத, நான் ஒரு லாயர் மட்டும் என்னோட ஃப்ரெண்ட் தான், உனக்கு என்னோட அண்ணன் ஏன் வரான்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணுவோம். அதுக்கு அடுத்த நாள் ஜூன் இப்ப அந்த ஹாஸ்பிட்டல் தான் ஜீராங் ஒரு ஹாஸ்பிட்டல் போறான். இல்லாத டைம்ல ஜீராங் வந்து மீட் பண்ணி அவன் இல்லாத கோர்ட்ல இருந்து கடைசி டைம்ல கேஸை விட்ரா பண்ணான்னு கேட்கவும் நடந்த பிரச்சனை கல்யாண வீடியோ தான் பாத்துட்டு இருக்காங்க. ஏன் ஜீராங் நீ கேஸை விட்ரா வாங்குறதுக்கான காரணம் என்னன்னு கேக்குறான். ஆனா ஜீராங் அதுக்கு பதில் சொல்லாம எல்லா பிரச்சனைக்கும் தான் காரணம், ஜென் மேல எந்த ஒரு தப்பும் இல்லைன்னு சொல்றாங்க. அப்பதான் வெளியில போன ஜீராங்கோட அண்ணன் யான் வரவும் ஈய வெளியில கூட்டிட்டு வந்து இங்க எதுக்காக வந்தன்னு கோவப்படுறான். அதுக்கு ஈயும் எதுக்காக ஜீராங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்கன்னு கேட்டா ஜென் பண்ண துரோகத்தால ஜீராங்கோட மனசு ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கு, அதை ஏத்துக்க முடியாம அந்த டிப்ரெஷனால தான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு, அவளை இங்க அட்மிட் பண்ணிருக்கோம். அவளுக்கு ஜென் கூட கல்யாணம் நடக்காமலே இருந்திருக்கலாம், இதுக்கப்புறம் என் அனுமதி இல்லாம நீ அவளை மீட் பண்ண கூடாதுன்னு சொல்ல ஈ அங்க இருந்து கிளம்பிடுவான். கட் பண்ணா 2021 இருக்க லேண்டை தான் காட்டுறாங்க. ஒரு மலை கிராமத்துக்கு போற வழியில இருக்க பாதை அதிகமா மழை பெஞ்சதால அங்க இருக்க மண்ணெல்லாம் செஞ்சு அந்த பாதையை அடைச்சிருக்கும். அந்த நியூஸை கவர் பண்றதுக்காக தான் லேண்ட் வந்திருப்பாங்க. அந்த மலை கிராமத்தை சேர்ந்து யாருக்கிட்டையாவது ரிப்போர்ட் எடுத்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு யாராவது கிடைப்பாங்களான்னு பாத்துட்டு இருக்கும் போது அந்த கிராமத்து வழியா ஒரு நபர் வராரு. அவர்கிட்ட பேட்டி எடுக்கிறதுக்காக வேகமா போயிட்டு இருக்கவும் தவறி கீழே விழ போயிருவாங்க. அப்ப அந்த நபர் தான் காப்பாத்த அவர் முகத்துல இருக்க மாஸ்க கல்றாரு. அப்பதான் அவர் யாருன்னு தெரியுது. இவரோட பேரும் மோ. லேன் வேலை பார்க்கற அதே சேனல்ல தான் இவர் சீனியர் ரிப்போர்ட்டரா வேலை பார்ப்பாரு. லேன் எதுக்காக வந்தாங்களோ ஆல்ரெடி அந்த நியூஸ் எல்லாம் கவர் பண்ணிட்டு தான் இவர் வந்துட்டு இருக்காரு. லேனுக்கு இவரை நல்லாவே தெரியும். அந்த மூ கிட்ட வந்து நீங்க கவர் பண்ண நியூஸ் எல்லாத்தையுமே நான் பாத்திருக்கேன், எனக்கு உங்கள மாதிரி ஒரு பெரிய ரிப்போர்ட்டர் ஆகணும்னு ஆசை இருக்கு, நான் உங்களோட சேர்ந்து வேலை பார்க்க முடியுமான்னு கேட்க அதுக்கு மோ எந்த ஒரு பதிலும் சரியா சொல்லியிருக்க மாட்டாரு. கட் பண்ணா நைட் டைம் ஆகுது. லேன் அவங்க வீட்டுக்கு வந்து ஈக்காகவும் அவங்க கூட வேலை பார்க்குற சில பேருக்காகவும் கேக்ஸ் ரெடி பண்றாங்க. அதோட சில ஒயின் பாட்டிலாம் எடுத்து வச்சுட்டு அவங்க வீட்டையும் கிளீன் பண்றாங்க. அப்ப கரெக்டா டைம் பார்த்து 6 ஆகுது. அங்க ஹீரோ வந்துருவோம். வீடு கிளீனா இருக்கதா பாக்குறான். அதோட லேனோட சேர்ந்து அவங்க ரெடி பண்ண கேக்கையும் சாப்பிட்டு இருக்க அவங்களுக்குள்ள சில ரூல்ஸ் போட்டுக்கிறாங்க. 2 டைம் லைன் மெர்ஜ் ஆகும் போது ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்னொருத்தர் பொருளை தொடக்கூடாது, 2 பேரும் ஒருத்தவங்களோட பர்சனல் இன்னொருத்தவங்க தலையிடக்கூடாது. முக்கியமா அந்த டைம்ல 2 பேர்ல யாருமோ ரெஸ்ட் ரூமுக்கோ இல்ல பெட்ரூம்ல இருக்க கூடாதுன்னு சில கண்டிஷன்லாம் போட்டுக்கிறாங்க. அப்ப ஈயும் நாலாவது எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு, இதுக்கப்புறம் எப்பவுமே நீ என்கிட்ட வயலண்டா நடந்துக்க கூடாதுன்னு சொல்ல அதை கேட்ட லேன் கடுப்பாயிடுவாங்க. நான் உன்னை அடிச்சது தப்பு தான், ஆனா ஏன் நிலைமையில யோசிச்சு பாரு, ஒரு பொண்ணு தனியா ஒரு வீட்டுல இருக்கும்போது திடீர்னு ஒரு பையனை பார்த்தா அந்த பொண்ணு எப்படி ரியாக்ட் பண்ணுவா, என்னோட சேஃப்டிக்காக தான் நான் கோவப்பட்டேன், அதுல எந்த ஒரு தப்பு இல்லைன்னு சொல்ல அதை ஈயும் நீ என்ன பயங்கரமா அடிச்சிருக்க, நீ மட்டும் ஏன் டைம்ல இருந்த என்ன அடிச்சிருந்தனா நான் உன் மேல கேஸையே போட்டிருப்பேன்னு சொல்லவும் அதுக்குள்ள நீ கண்டிப்பா என் மேல கேஸ் போட்டிருப்பேன்னு தெரியும், ஏன்னா உன்னோட வேலையே அதுதானே, அப்பாவிங்க மேல கேஸ் போடுறது, உன் ப்ரொஃபைல எடுத்து செக் பண்ணி பார்த்தேன், நீ மிகப்பெரிய பணக்கார ஆளுங்களுக்கு மட்டும் தான் கேஸ் வாதாடி இருக்க, நீ ஒரு மோசமான அட்வொகேட்னு சொல்லவும் அதை கேட்ட ஈயும் நான் ஒன்னும் ஒரு மோசமான அட்வொகேட் இல்ல, நான் யாரு பக்கம் நாயா இருக்க அவங்க பக்கம் மட்டும் தான் வாதாடி இருக்கேன். ஒரு 80 வயசு நபர் இன்சூரன்ஸ் கம்பெனியால ஏமாத்தப்பட்டாரு, அவருக்காக வாதாடி அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிட்ட இருந்து பணத்தை வாங்கி கொடுத்தேன், நான் பண்ண உதவிக்காக அவர் என்ன பண்ணாரு தெரியுமா, அந்த நபர் எனக்காக ஒரு கடிதம் எழுதி கொடுத்தாரு, அந்த கடிதத்தை இன்னும் நான் பத்திரமா தான் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அதை எடுக்கிறதுக்காக ரூமுக்கு வராங்க. அப்ப பின்னாடி வந்து லேன் தடுக்க ட்ரை பண்ணா திடீர்னு ஒரு சவுண்ட், என்னன்னு பார்த்தா லேன் வீட்டை கிளீன் பண்றங்கிற பேர்ல நிறைய குப்பைகளை அங்க இருக்க ஒரு கபோர்ட்ல தான் வச்சிருப்பாங்க. அந்த கபோர்டு தான் ஓபன் பண்ணப்போ அங்க இருக்க மொத்த குப்பையும் ட்ரெஸ்ஸும் அவன் மேல விழுந்துரும். அதெல்லாம் பார்த்துட்டு அவன் கடுப்பாக்குறான். அதோட லேன் பண்ண வேலையால ஈயோட காஸ்ட்லி சட்டையும் அழுக்காயிடும். நான் இப்படிப்பட்ட ஒரு பொண்ணை நான் பார்த்ததே இல்ல, இதுக்கப்புறம் நான் உன் கூட இருந்தா அதால எனக்கு தான் பிரச்சனை, நாளைக்கு இந்த வீட்டை நான் காலி பண்றதா சொல்லவும் இப்படி அவங்க 2 பேருமே ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்கும் போது டைம் முடிஞ்சு அவங்க காலகட்டத்துக்கு வந்துருவாங்க. இப்ப கட் பண்ணா 2021 இருக்க லேனை தான் கட்டுறாங்க. அவங்க ஆபீஸ்ல இருக்க எல்லாருக்குமே அவங்க ரெடி பண்ண கேட்க கொடுக்குறாங்க. எதுக்காகன்னு கேட்டா அவங்க எட்ரஸ் இந்த கொஞ்சம் நல்ல ஒரு ரிப்போர்ட்டர், அதாவது ஒரு ஜேர்னலிஸ்டா இருப்பாங்க, அதுக்காக தான் எல்லாருக்கும் கேக் கொடுக்கவும் அங்க இருக்கிறவங்களா இந்த கேக் மட்டும் போதாது, இன்னைக்கு எல்லாருக்கும் ட்ரீட் கொடுத்தாங்கன்னு சொல்ல அப்பதான் அங்க சீஃப் வராங்க. உங்களுக்கு யாருக்காவது இப்ப நடக்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி தெரியுமான்னு கேட்க மத்தவங்க எல்லாருமே முழிச்சிட்டு இருக்கும் போது லேன் மட்டும் எனக்கு அந்த நியூஸை பத்தி தெரியும்னு சொல்லிட்டு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி மக்களோட நிலத்தை ஆக்கிரமிச்சதை பத்தி சொல்லவும் அதை பத்தின எல்லா டீடைல்ஸும் கரெக்டா சொல்றாங்க. அதெல்லாம் கேட்டு அந்த சீஃபும் இந்த நியூஸை நீ தான் கவர் பண்ணணும்னு சொல்ல லேன் சந்தோஷமா தான் இருக்காங்க. ஆனா ஒரு முக்கியமான கேஸ் இந்த பொண்ணுகிட்ட கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி கூட வேலை பார்க்குற மத்த ரிப்போர்ட்டர்ஸ் கடுப்பாக்குறாங்க. அதோட லேன் அந்த நியூஸ் தான் கவர் பண்ண வந்திருக்கவும் அந்த ப்ராடக்ட் தலைமை தாங்கி நடத்தது லீ ஜெங்னு ஒரு நபர் தான், அவர் எப்படியாவது இன்டர்வியூ எடுத்தே ஆகணும்னு கேமராமேன் லேன் சொல்ல கட் பண்ணா 2022 இருக்க ஈ தான் காட்டுறாங்க. ஜூன் மூலமா ஜென் யாரு என்ன பண்றான்னு சொல்லி அவனை பத்தின எல்லா டீடைல்ஸும் கலெக்ட் பண்ண சொல்லிருப்பாங்க. ஜூன் அந்த டீடைல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு எடுத்துட்டு வரவும் தான் அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது, லேனும் ஜெனும் சின்ன வயசுல இருந்து நண்பர்களும் தெரிய வருது. அதோட ஜென் ஜீராங்க ப்ரப்போஸ் பண்ணதையும் அதுல அப்லோட் பண்ணிருப்பான். அதுல இருக்க டேட்டா பார்க்கும்போது செப்டம்பர்னு இருக்கும். அதை பாக்குற ஈக்கு ஒரு ஐடியா வருது, எப்படியாவது ஜென்னை மட்டும் ஜீராங்க ப்ரப்போஸ் பண்றதை தடுத்தா இந்த எல்லா பிரச்சனையுமே சரியாகும்னு நினைக்கிறேன். அதுக்காக இதை ஒரு ஐடியா பண்ண இப்ப 2021 இருக்க லேனை தான் காட்டுறாங்க. அவங்க கூட வேலை பார்க்குற எல்லாத்துக்குமே ட்ரீட்காக ஒரு ஹோட்டலுக்கு கூட்டிட்டு வந்திருப்பாங்க.
இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு ஜென் இருந்து கால் வரவும் உடனே ஒரு இடத்துக்கு வர சொல்றான். அவங்களும் நம்ம மறுபடியும் மீட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி ஜென் சொன்ன இடத்துக்கு வராங்க. அங்க ஜென் ஜீராங் ப்ரப்போஸ் பண்றதுக்காக ஏகப்பட்ட ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கான். சீக்கிரமா அவகிட்ட ப்ரப்போஸ் பண்ண போறேன். இதுல எதுவும் கம்மியா இருக்கா நீ தான் கண்டுபிடிச்சு சொல்லணும். ஏன்னா நீ எனக்கு ஒரு ஃப்ரெண்டு மட்டும் இல்ல, என் சகோதரி மாதிரின்னு சொல்ல என்னால முடிஞ்ச உதவி நான் உனக்கு கண்டிப்பா பண்றேன்னு சொல்லிட்டு லானா அந்த ஏற்பாடுலாம் பார்த்துட்டு அங்க இருந்து கிளம்ப. இப்ப 2022 இருக்க ஹீரோவை தான் காட்டுறாங்க. தான் ஃப்ரெண்டு ஜீராங்க காப்பாத்த ஒரே வழி ஜென்னியும் ஜீராங்கையும் பிரிச்சாகணும். அது கண்டிப்பா லானால மட்டும் தான் தனக்கு உதவி பண்ண முடியும்னு சொல்லிட்டு லானை எப்படியாவது இம்ப்ரெஸ் பண்ணி ஆகணும்னு அவங்களுக்காக சில டிஷ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு எப்ப மணி 10 ஆகும் அந்த லானை மீட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அங்க உள்ள ஒரு சோபால உட்கார்ந்து இருக்க. கட் பண்ணா 2021 இருக்க லானை தான் காட்டுறாங்க. அவங்களும் வேலையெல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு வராங்க. அந்த சோபால தான் படுத்திருக்கவும் அப்ப மணி 10 ஆகுது. 2 டைமும் மெர்ஜ் ஆக 2 பேருமே அந்த சோபால க்ளோஸா உட்கார்ந்து இருக்க பயந்து போறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு அடுத்த ஒரு வீடியோல பார்ப்போம்.